ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் வந்து டிஜே சேனல்லேருந்து ஜமுனா பேசுகிறேன். இன்றைக்கி திருமண நாள் காணும், பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைக்கி வாங்க பேசலாங்கிற தலைப்பில் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறேன். ராமாபுரத்தில் வந்து எம்ஜிஆர் வீடு பக்கத்தில் இருக்கேன். அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சென்னை ராமாபுரம் எம்ஜிஆர் வீடு பக்கத்தில் இருக்கிறேன். இங்கே வந்து முருங்கைக்கீரைலாம் சென்னையில் இருக்கிறதுனால முருங்கைக்கீரைலாம் ரொம்ப கிடைக்காது. காசு கொடுத்தா கீரை கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து ஒடிச்சு செய்கிற மாதிரி கிடைக்காது. பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் வந்து காவா போட்டாங்க. காவா போட்டதில் பக்கத்து ஒரு 3வது வீட்டு அக்கா என்ன பண்ணாங்க, அம்மம்மா மரம் வெட்டி விட்டுட்டாங்க, வந்து கீரை உடச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு, நாங்கள் இல்லை தெருவே போய், நாங்கள் இருந்த இடத்துல தெருவே போய் அந்த மரத்தில் இருந்த கீரையை உடச்சி எல்லோரும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். எப்படி ஒரு 20 குடும்பம் இருக்கும். பெரிய மரங்க. அந்த மரத்தில் இந்த கீரை, இங்கே பாருங்கள், இந்த கீரை இப்போ தெரியுதுங்களா, குளுந்து கீரையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இந்த மாதிரி கீரையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு போனால் தான் சாப்பிடுவோம். இந்த பாருங்கள் எவ்வளோ கொழுந்து மாதிரி இருக்குது பாருங்கள். கீரை பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுதான் மரத்தில் என்றைக்காக இருந்தாலும் மரத்தில் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்குதுங்க. டவுன் சைடில் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கிது. ஆனால் வந்து ரியலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதான்னா அது இல்லை. அவங்க எப்போ பெரிப்பாங்களோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு வரும், மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வரும், அந்த இடத்துல இறக்கி. இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கீரை. எங்களுக்கு பெரிய ஆட்டு கறி விருந்து மாதிரி இந்த கீரை எங்களுக்கு கிடைச்சது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கீரை கிடைச்சோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எங்களுக்கு. ரொம்ப ஐ லவ் யூ முருங்கைக்கீரை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கொழுந்தா இப்படி இருக்குது. எதுக்கு இந்த கீரையை வர்ணிக்கிறேன்னா, எங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. காசு கொடுத்தா கிடைக்கும், எல்லா கீரையும் கிடைக்காதெல்லாம் இருக்குல்ல, எல்லா கீரையும் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பெருச கீரை இது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த கீரை வந்து உருவி வச்சுட்டு அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. நமக்கு ஒரு உதவினா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உதவுவாங்க. நமக்கு வந்து நம்ம குடும்பம் பெருசு. அதேமாரி பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்களாம் அனுசரித்து நம்ம வச்சுக்கணும். டவுனில் ஏதோ ஏனத்தோனெல்லாம் வாழ முடியாது. ஆனால் யார் வீட்டுக்கும் யாரும் போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. ஆனால் எதனா ஒரு பிரச்சனைனா நமக்கு ஒரு 4 பேர் வேணும்ல. அதனால் எல்லாரையும் அனுசரித்து தான் போகணும். வாயை வச்சுக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு பேசக்கூடாது. எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அந்த நேரத்தில் தான் பேசணும். எல்லா நேரத்துலேயும் எதையும் பேசிடக்கூடாது. மெயினாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து தான் பேசணும், பழக்கணும், இருக்கணும். ஆனால் எனி டைம்லாம் போகக்கூடாது. எப்போனா ஒரு டைம் போய் பார்த்து பேசி விட்டு வந்துடணும். அவ்வளோதான். சொந்தக்காரவங்க மாதிரி. சொந்தக்காரங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தாங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, நமக்கு முடியலன்னா கீழே விழுந்துட்டோம்னா அவங்க தான் முடியாந்து கதவை தட்டி தண்ணி கொடுத்து தூக்கணும். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சண்டை கும்பலாக போட்டுக்காதீங்க. எல்லாருக்கிட்டேயும் ஜகஜமாக சரளமாக பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, ஜாலியாக பழகுங்க, ஜாலியாக இருங்க. இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாம் தூரத்தில் கிடக்குறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், அக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து நம்மளை பார்த்து நமக்கு உடம்பு முடியலன்னா வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறதுக்கு ஆறுதலாக வச்சுக்கணும். நம்ம ஒரு உறவு ஒன்று வச்சுக்கணும். அதுக்காக எல்லா உறவையும் நம்ம வந்து வேணாம்லாம் ஒதுக்கி போட கூடாது. நமக்கு ஒன்றுனா பக்கத்து வீடு, சொந்த பந்தம் அப்போ தான். நம்ம கீழே விழுந்தோம்னா எழுந்திரிச்சு வந்து மொபைலை பார்த்து ஃபோன் அடித்து சொல்கிறதே புருஷனுக்கோ பிள்ளைங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். நம்ம வீட்டில் இருந்து எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க செய்வாங்க. அப்படி இல்லையா, ரோட்டில் போகிறப்ப எதனா ஒன்று நடந்ததுன்னா ஃபோன் எடுத்து பேசுவாங்க, கொள்வாங்க. நம்ம செய்கிற உதவியும் நம்ம செய்கிற தர்மமும் தாங்க நம்மளை காக்கும், நம்ம பிள்ளைங்களை காக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்சது
நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும். ஒத்திரமாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. எதுக்காகனா நான் அப்படி தான் நடந்துப்பேன். அதனால நான் வந்து நடந்துக்கிறத வந்து சொல்கிறேன். இந்த கீரை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கீரையை வச்சு தான் நான் வந்து கீரை சூப்பு வச்சு சாப்பிட போகிறோம். கீரை சாம்பார். இந்த கீரை வந்து கீரை சூப்பு. இந்த கீரை ஒரு பிடி கீரை வந்து சாம்பார். ஒரு ஒரு கீரை ஒரு பிடி கீரை வந்து ஊர்லலாம் தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்கள்ல, சூப்புங்கிறாங்க இங்கே. அதை வந்து ஊரில் தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. அது வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சந்தோஷமாக. இந்த கீரை சாப்பிடுங்க. நாங்கள் இந்த கீரை கிடச்சி சாப்பிட்ற மாரி இந்த முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இந்த கீரையில் இருக்கிற சத்து எதுலேயும் கிடையாது. இது ஒரு வீடியோவுக்காக பேசலை, மனுஷெல்லாம் பேசுகிறோம். வந்து ஊர்லலாம் தண்ணி சோறு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. நைட்டு காலையில் எழுந்திரிச்சி முருங்கைக்கீரை போய் உடச்சிக்கிட்டு வந்து பொரியல் பண்ணி தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா அப்படி ஒரு அருமையாக இருக்கும். அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்களும் இதெல்லாம் ஒதுக்காதீங்க. எந்த கீரையும் ஒதுக்காதீங்க. இந்த கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் மிஞ்சி இந்த கீரையோட வேறு எந்த கீரையும் பெஸ்ட்டான கீரையே கிடையாது. மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் ஆகும். இந்த கீரை தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் லைனாக மரம் குளம் இருக்கும் எதிர்த்தாப்புல. அந்த குளத்துக்கு எதிர்த்தாப்புல எங்கள் அப்பா வந்து லைனாக மரம் வச்சுட்டார். அந்த லைனாக வச்சோடனே முருங்கைக்காய் ஒன்று எவ்வளோ நீட்டு காய்க்கும். அதையும் பறிச்சிட்டு வந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டு முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க. எலும்பு வாங்கிட்டு வந்து முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க சூப்பு மாதிரி. அப்புறம் வந்து இந்த கீரை தான். கீரை இல்லாத நாளே கிடையாதுங்க எங்கள் வீட்டிலலாம் சாப்பாடு. அதனால தான் எங்களுக்கு ஏதோ ஒரு சத்து ஓடுது முடியாததான் செய்கிறோம், போகிறோம், வரோம், இதெல்லாம் பண்ணுறோம். அதனால தான் இப்படி வந்து இருக்குது. எங்கள் வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து பகிர்ந்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். யார் கீரை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கீரை சாப்பிட ஆரம்பிங்க. நம்ம 30 வயசு 40 வயசில் எல்லாம் நல்லாயிருக்கும் உடம்பு. 40 50 வயசு 60 வயசு பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்மளாலே பார்த்துக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆகிடும். அதனால் இப்போ கீரை நிறைய சாப்பிடுங்க. கீரை சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. எதுவும் சுகருன்னுட்டு அது இது ஒதுக்காதீங்க. எல்லாம் இந்த வயசில் சாப்பிடுங்க. நல்லா உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சுகரு வந்தால் பார்த்துக்கலாம். சுகர்னு சொல்லிட்டு எதுவுமே திங்காத ஒதுக்கி வைக்காதீங்க. இது கொஞ்சம் இதை பாருங்க, உமாமா திங்கக்கூடாது எதுவுமே. இதை பாருங்க, உமாமா திங்கக்கூடாது. இந்த குண்டானே திங்கக்கூடாது. எது சாப்பிட்டாலும் சரி, இந்த முருங்கைக்கீரை பொரியலா இவ்வளோண்டு பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிட்டா எது உடம்புக்கு நல்லதுங்க. எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது. எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆகாது. அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் பார்த்து சாப்பிடுங்க. பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. இந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.